ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதே சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே சீரியல் இன்றைக்கி எப்படி ஆச்சு அப்படின்னா, காமெடியாக போச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நம்ம எபிசோடோடய நம்ம ரிவ்யூ பேசிடலாம், ஷார்ட்டாக பேசிடலாம், சரியா? ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு சீன் என்ன, அவன் அந்த ஆதி இருக்கால லூசு பையன், அவன் அறிவு மாமாவே திட்டுறான். மித்ராவும் சுதாகர் ஆதிக்கு பயந்துட்டு தான் உள்ளே வருவாங்க. ஆதி ஏதாவது சொல்லிடுவாரோ, நம்ம தங்கச்சியை வெறுத்துருவாரோ அப்படின்லாம் சொல்லிட்டு வர்றாங்க. ஆனால் இங்கே அப்படியே ட்விஸ்ட் ஆகி போச்சு. ஆதியே அவங்க தாய் மாமாவை நல்லா வச்சு செய்கிறாப்புல. ஆமாம், எல்லாம் என்னன்னு கேட்டால், ஆமாம் அவர் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணல, ஸ்வேதாவை நான் கல்யாணம் பண்ணலை, அதனால அவர் இப்படி பண்ணிகிட்டு இருக்காரு, என் மேலே இருக்கிற கோவத்தை மித்ரா மேலே காமிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ஐயோ கூறுகட்ட குப்பனாக இருக்கானே, கூறுகட்ட குப்பேன். அதுக்கப்புறம் மித்ரா மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் இந்த 5 வருஷம் அமெரிக்காவில் எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் என்னை நல்லா அன்பாக பாசமாக பார்த்துக்கிட்டது என் மித்ராதா அப்படின்னு சொல்லும்போது சப்புன்னு போய் அரையலாமான் இருந்துச்சு. டிவியாக போச்சே, நம்ம போய் அரைஞ்சோம்னா டிவி உடஞ்சி போயிடும். அந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, இங்கே பாட்டியும் சாரதாவும் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஏய், நீ ஆதியை பார்க்கத்தானே போகிற அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பாட்டி இருந்துட்டு, யாரோ வீடெல்லாம் காலி பண்ணுறேன்னு சொன்னாங்க, இந்த ஊரை விட்டே போகிறேன்னு சொன்னாங்க, அந்த மூஞ்சியை காணமே அப்படின்னு. உடனே பாரதி இப்படியே முழிச்சிட்டு, வீட்டுக்காரால் வீடு காலி பண்ணுனா 3 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லணும்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்களா. அதுக்கப்புறம் சாரதா சொல்லுவாங்க, உனக்கு கடவுள் கொடுத்த 2வது வாய்ப்பு இது, நீ கரெக்டாக பயன்படுத்திக்கோ, வாழ்க்கையை நீ காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொல்லி மறுபடியும் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஆஃபீஸில் என்ன நடக்குது அப்படின்னா, நிஷாவை காமிப்பாங்க. ஆமாம், இடையில ஒரு சீன் நிஷா வருவா. மறுபடியும் அந்த அக்கா கோமா ஸ்டேஜுக்கு போயிடுச்சு, சரியா? அதாவது மண்டபத்தில் பாரதி அடையாளம் காமிக்கலான்ட்டு வருவா, மறுபடியும் கோமா ஸ்டேஜ் போயிட்டாங்களாமா. உடனே மித்ரா சீக்கிரம் கண்ணை முழிடி, ஆதியோட பொண்டாட்டி யாருன்னு நான் தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக நிஷாவை போட்டு எந்திரின்னுட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதை விட ஒரு ட்விஸ்ட் என்ன தெரியுமா, இந்த சினிமாலெலாம் ஷவரில் நனைஞ்சிக்கிட்டே அழுவாங்க, லவ் ஃபீலிங்ஸாக இருந்தால் அழுவாங்க, இல்லாட்டினா அவனை நான் எப்படியாவது நான் பழி வாங்க விட மாட்டேன்லாம் ஒரு சபதம் எடுக்கிற மாதிரி ஷவரில் நின்றுட்டே குளிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம மித்ராக்காவும் ஷவரில் அப்படியே குளிச்சுக்கிட்டே, யார் அந்த பாரதி பொண்டாட்டி, எதுக்காக அமைதியாகவே இருக்கிறா, ஒன்று என்கிட்ட பேசியிருக்கணும், இல்லை ஆதிக்கிட்டையாவது பேசியிருக்கணும், 2 கட்டான எதுவுமே இல்லாமல் எதுக்கா இப்படி அமைதியாக இருக்கிறா, அப்போ ஏதோ அவள் பிளான் போடுறா, அவள் யாருன்னு முதல்ல நான் கண்டுபிடிக்குன்னு சொல்லி இந்த அக்கா ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, ஆஃபீஸில் தான் ஒரு காமெடி ஆயிடுச்சு, செமையாக இருந்தது. அதாவது ஆதியும் மித்ராவும் ஆஃபீஸ்க்கு வரமாட்டாங்கன்னு நினச்சிட்டு ஒரு பொண்ணுக்கு அந்த ஆஃபீஸில் பர்த்டேவாக இருந்திருக்கும் அன்றைக்கி. அப்போ கேக் வாங்கிட்டு திங்கலான்னு பார்த்தா இவங்க 2 பேரும் ஆஃபீஸில் வந்துட்டா, நானே கல்யாணம் ஆன சோகத்தில் இருக்கேன், நீங்கள் கேக் விட்டு செலிப்ரேட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி மித்ரா மேடம் கோவப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேக்கு சாப்பிடாமே வச்சுருக்கு. உடனே நம்ம பாரதி அக்கா அதெல்லாம் சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேக் எடுத்து வாயில் வச்சிட்டு இருக்காங்க. 2 பேரும் நிற்பாங்க, ஆதியும் மித்ராவும். செவையாது அந்த சீன், அது க்ளோஸ் அப்பில் இப்படி இந்த எல்லா ஆளுக்கு ஒரு போஸ்டர் நிற்பாங்க பார்த்துக்கிங்களா, செவையாது காமெடியாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது நம்ம பாரதி ஆக்டிங் செவையாக இருந்துச்சு இப்படி. அதுக்கப்புறம் நம்ம ஆதி பாரதியை அப்படியே ஓரக்கண்ணால் அப்படியே சைட் அடிக்கிறாரு. சைட் அடிங்க சரிங்களா? இதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். உங்களோட இந்த ஒரு பாண்டிங்கை தான் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். சீக்கிரம் எப்போ தான் 2 பேரும் ஒன்று சேருவீங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஆஃபீஸில் அந்த வெளியில் ஃபைலை வச்சுட்டு இப்படி அடிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் ஆதி அந்த கண்ணாடியிலலாம் ரசிக்கிறதுலாம் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு, ரொம்ப க்யூட்னஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் கதையை காஞ்சிபுரத்துக்கே கொண்டு போகிறாங்க கைஸ். ஐயோ முடியலடா சாமி. காஞ்சிபுரம் தெரியுங்களா? காஞ்சிபுரம் அங்கே போகிறாங்க. என்னன்னு தெரியுதா, நம்ம நிஷா அதாவது மித்ரா சோகத்தில் நின்றுட்டு இருப்பா. இவர் சுதாகர் சார்கிட்ட சைன் வாங்க வருவா. யாரு? பாரதி. சைன் வாங்க வந்தா அப்போ பாரதி ஒரு ஐடியா சொல்கிறாங்களாமா சுதாகருக்கு. இந்த மாதிரி மித்ரா மேடம் ஒரு ஆல் இண்டியா டூர் போயிட்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும், மைண்டுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும், சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை கேட்டாங்களா, உன் வேலையை பார்த்து நீப்பா அப்படிங்குது மித்ரா.
உடனே நம்ம பாரதி மேடம் வந்துட்டு உங்களோட வேதனை எனக்கு புரியுது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் சொல்வார், இல்லைம்மா அவள் வந்து கல்யாணம் நின்னதுக்காக அப்செட் ஆகலை, அவளோட ஃப்ரெண்டு ஒருத்தி கோமா ஸ்டேஜில் ஹாஸ்பிட்டலில் இருக்கா, அவளை சீக்கிரமாக குணமாக்கணும், அதனால தான் அவள் அப்செட்டாக இருக்கான்னு சொன்னோன்னே, அப்படிங்களா, எனக்கு தெரிஞ்சு காஞ்சிபுரத்தில் ஒருத்தர் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, மூலிகை வைத்தியம்லாம், அங்கே கொண்டு போனோம்னா அந்த கோமாஸில் இருக்கவங்களாம் குணப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி பாரதி வந்து ஒரு பிட்டை போடுறான். மறுபடியும் கதையை தூக்கி காஞ்சிபுரத்துக்கு போகிறாங்க கைஸ். அப்போத்தானே அந்த சாவி இருக்கும், சாவி பொட்டி, சரிங்களா? நிஷா அதுக்கப்புறம் வந்து மித்ரா எல்லாம் மறுபடியும் காஞ்சிபுரத்துக்கு போகிறாங்க. இவங்க பாரதியும் சாரதா பாட்டி எல்லாருமே அங்கே போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அழகர் ஆண்டாலாம் மறுபடியும் கதைக்குள்ளே வர போகிறாங்க. அது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு, சரியா? மொத்தத்தில் இந்த சாவியை வச்சுத்தான் பூட்டை திறக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ரிவ்யூ என்ன பண்ணுறது, அவ்வளோதான் கைஸ். கதையை மறுபடியும் காஞ்சிபுரத்துக்கே கொண்டு போகிறாங்க. ஏன்னா காஞ்சிபுரத்தில் தானே அந்த பெட்டி இருக்குது, அவன் டைரி எழுதி வச்ச பெட்டி இருக்குது, அதோட சாவி வந்து அவன் கழுத்தில் இருக்குது இல்லையா? ஸோ கூட்டிகிட்டு போனாங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த பொட்டியை திறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, டைரி எடுத்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு இடையில வந்து நம்ம ஆதி வேற நம்ம பாரதியை வந்து சைட் அடிச்சிட்டு இருக்காப்ல. சைட் அடிங்க ரொம்ப நல்லா இருக்குது, பார்க்கறதுக்கு க்யூட்டாக இருக்குது. அவ்வளோதான் கைஸ், வேற ஒன்றும் இல்லை. ரிவ்யூ பண்ணுற அளவுக்குலாம் இதில் ஒன்றுமே இல்லை. மொத்தத்தில் ஒரே விஷயந்தான், ஆதிக்கு ஞாபகம் வந்தால் மட்டுமே தான் சீரியல் வந்து அடுத்த கடத்துக்கு மூவ் ஆகும். ஓகேவா? ஓகே, நாளைக்கு இல்லை, நாளைக்கு சீரியல் கிடையாது இல்லையா? மண்டே பார்க்கலாம், மண்டே ரிவ்யூவில் பார்க்கலாம். ஓகேவா? உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். சாரி மூச்சு விடாமல் பேசிட்டு இதெல்லாம் கெஸ் வாங்குது. தேங்க்யூ கைஸ்.